ஐயோ! எப்பா! இவைங்களலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா, இந்த இவைங்கலாம் வந்துட்டு நம்ம என்ன வந்து ஒரு எல்லாரையுமே வந்துட்டு தப்பாக தான் பார்க்குறாய்ங்க. ஒரு அது பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும் சரி, இதில் நம்ம வந்து சட்டதிட்டங்கள மாற்றிலாம் இவைங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல இவைங்க மாறினா தான் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. மரண பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு தண்டனை இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன தப்பை வந்து கண்டுபிடிச்சாலும் அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்குமே. போச்சே நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடுறோமே. இல்லை லைஃப் நம்ம வந்து உயிர் பயம் எப்போ ஏற்படுதோ அன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் வந்து மாறும். அதுக்கிடையில் இதெல்லாம் வந்து மாறப்போகிறதே கிடையாது. இந்த கேரக்டரு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்ய போகிறாங்க. இதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நிறையா பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நிறையா வளரவும் போகிறாங்க இந்த மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது அந்த பயம் வந்து அந்த மரண பயம் இருக்கிற மாதிரி ஒரு தண்டனைகளோ ஒரு சட்டத்திட்டங்களோ கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதிலேருந்து வந்து காப்பாற்ற முடியும் பெண்களை. அதுக்கு இடையில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதனால் வந்துட்டு சாதாரண ஒரு பஸ்ஸில் இல்லை ஒரு ஏதோ ஒரு பப்ளிக் ப்ளேஸில் நம்ம ஒரு கூட்டமாக நிற்கும் பொழுது ஒரு சாதாரண தீண்டல் கூட அது வந்து அந்த பார்வையில் வந்து நம்மளுக்கு வந்து தப்பாக தான் தெரியுது. அவங்களுக்கு தான் தெரியும் இது நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம், இல்லை தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால. அப்போது ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. தண்டனைகள் வந்து கடுமையானாகணும். தண்டனைகள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். இதை வந்து நம்மளை மாற்ற